அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகள் அவர்கள் விடுதலைக்காகவது எனக்கு வாக்கு செலுத்தும் என்று பேச இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டாரு. நீங்க மத்திய அரசை நாடி நிற்க தேவையில்லை, எந்த சட்ட போராட்டம் நடத்தவும் தேவையில்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் கரங்களில் அதிகாரம் இருக்கிறது. ஸ்டாலின் அடைத்தால் அந்த 38 அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுவிக்க முடியும். ஆனா விடுவிக்க மறுக்குது. காரணம் என்ன? பாஜக விரும்பல, RSS விரும்பல. RSS வைத்து பாஜக வைத்து சண்டை எடுக்கிற அளவுக்கு ஸ்டாலினுக்கு முதுகெலும்பு இல்ல. உனக்கு இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இருக்கா? அண்டி பிழைக்க வந்த ஆரிய கூட்டம், பஞ்சம் பிழைக்க வந்த பரதேசி கூட்டம், அதுக்கு நிலத்துக்கு என்ன இருக்கு? பரதேசி என்றால் கெட்ட வார்த்தைகள் இல்ல. பல தேசங்கள் போறவங்க பரதேசி. ஐயா மோடி கூட பல தேசங்களுக்கு பயணம் போறாரு. ஒரு நாள் ஒரே ஒரு நாள் எவனாவது திமுக சொல்றான், எங்கள் கட்சியில் இருக்கிற என்னை விட சின்ன பிள்ளைகள் எல்லாம் மேல வந்து பேசுவோம்டா நாட்டின் கொள்கையை பத்தி. ஒரு மணி நேரம் வேண்டாம்டா, ஒரு நிமிஷம்டா கொள்கையை பத்தி எழுதி வச்சு படிக்காம ஸ்டாலினை பேசுறா பார்ப்போம். நாம் வாழ்ந்த காலத்துல இனத்தை கொன்னடித்து முடிச்சுட்டான், உணவு காலத்தின் தமிழரை கொண்டு குவிச்சிட்டான். நாம் உறுதியா இருக்கணும். பிரபாகரன் இருந்தால் பிரபாகரனோடு சேர்ந்து களத்தில் நிற்பேன், பிரபாகரன் இல்லாட்டால் பிரபாகரனுக்கும் சேர்த்து களத்தில் நிற்பேன் என்ற உறுதிமொழி ஏற்று